கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் எரேமியா 3ஆம் அதிகாரம் 16 முதல் 25 வரை உள்ள வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனங்களின் மைய கருத்தை உள்ளடக்கிய 23ஆம் வசனத்தை உங்களோடு கூட நான் வாசித்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எரேமியா 3:23. குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. எரேமியா 3ஆம் அதிகாரம் 16 முதல் 25 வரை உள்ள வசனங்களிலே கர்த்தர் நமக்கு விடுதலை அளிப்பவர் என்று கூறப்படுகிறது. 16வது வசனத்திலையும் 17வது வசனத்திலையும் நம்ம வாசிக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டியை இனி நினைப்பதில்லை. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டி என்பது கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு உணர்த்துவதாக இருந்தது. அந்த உடன்படிக்கை பட்டி எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் எரேமியா இங்கே ஒரு எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். அந்த எதிர்காலத்திலே முழு எருசலேமும் தேவனுடைய சிங்காசனமாக இருக்கும். தேவன் அங்கே வீற்றிருப்பார். அதன் பொருள், இன்று நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை பல வடிவங்களிலே பார்த்து வருகின்றோம். ஆனால் ஒரு நாள் தேவனோடு கூட நாம் முகமுகமாய் அவரை தரிசித்து வாழ்வோம் என்று எரேமியா கூறுகின்றார். 18 22ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது கர்த்தர் இந்த இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய பிள்ளைகளாக, அதை போல ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நேசிப்பது போல முழு மனதாக நேசித்த போதும் அவர்கள் தொடர்ந்து கர்த்தரை விட்டு விலகி அவருக்கு துரோகம் பண்ணினவர்களாய், இல்லை என்றால் கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்பினார்கள். அதாவது இஸ்ரவேலின் தேவனை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை அவர்கள் பின்பற்றினார்கள். இருப்பினும் தேவன் அவர்களை மீட்டெடுப்பார். இந்த இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பும்போது இஸ்ரவேலின் தேவன் அவர்களை மீட்டெடுப்பார். அதைதான் எரேமியா 3:23 நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. இன்றும் நம்மிலே அநேகர் ஒருவேளை இஸ்ரவேல் மக்களைப் போல கர்த்தரை விட்டுவிட்டு வேறொரு கடவுளை நாம் ஆராதிக்காமல் வேறொரு கடவுளுக்கு பின்னாக நாம் செல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான குன்றுகளும் மலைகளும் நிரம்பி இருக்கிறது. சில நேரங்களிலே கர்த்தருடைய இடத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் கர்த்தருடைய இடத்தை நாம் பல காரியங்களுக்கு நாம் கொடுத்து அவைகளுக்கு அடிமைகளாக மாறி போயிருக்கிறோம். இருப்பினும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் எதற்கெல்லாம் அடிமையாக இருக்கிறோமோ, எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறோமோ அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். அந்த அடிமைத்தனம் எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். நம்பிக்கை இன்மையாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த கவலையாக இருக்கலாம், இல்லை என்றால் சோம்பலாக இருக்கலாம், இல்லை என்றால் அளவு கடந்த தன்னம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை என்றால் மதுபான பழக்கமாக இருக்கலாம், சினிமா மோகமாக இருக்கலாம், இல்லை என்றால் செல்போன் போன்ற உபகரணங்களுக்கு நாம் அடிமைகளாக இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் இதிலிருந்து நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய ரட்சிப்பை நாடும்போது அவர் நமக்கு விடுதலை அளிக்கும் தேவனாக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை அடிமைத்தனப்படுத்தும் காரியம் எது? அதை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அதிலிருந்து விடுதலை அளிக்கும்படியாக கர்த்தரிடத்துல கேளுங்க. நம்முடைய ரட்சிப்பு நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்பது மெய்யே. அவரே நம்மை விடுவிப்பார். தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.